வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஹோண்டானுடைய அமேஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய ஃபேஸ் லிஃப்டட் மாடல். என்னடா இது, இப்போ அமேஸோடைய தேர்ட் ஜென்ரேஷனே வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை இப்போ ரிவ்யூ பண்ணுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற இந்த தேர்ட் ஜென்ரேஷன் மூணையும் பேக் டு பேக் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக சோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸ் பார்த்தோம் அப்படின்னா 2013 2018 வரைக்கும் இந்தியாவில் ரன்னிங்கில் இருந்த ஒரு மாடல். ஸோ 2018 இதனுடைய அந்த செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்தது. ஸோ நமக்கு தெரியும் ஹோண்டா அப்படிங்கிற பிராண்ட் வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு. ஸோ அவங்களுடைய ஒரு பீஸ் ஆஃப் கேக் அப்படிங்கிறது ஒரு செடான் செக்மெண்ட்ல அதோட அவங்களுடைய அந்த வீடெக் இன்ஜின். பட் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த 4 மீட்டருக்குள்ள இருக்கிற காருக்கு டாக்ஸ் வந்து கம்மி, ஸோ 4 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறதுக்கு டாக்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தப்போ எல்லா பிராண்ட்ஸுமே 4 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் செடான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்குள்ள வந்தாங்க. அப்படி ஹோண்டா கொடுத்த ஒரு காம்பேக்ட் செடான் தான், ஸோ ஒரு சப் 4 மீட்டர் காம்பேக்ட் செடான் தான் இந்த அமேஸ். பேசிக்கா பார்த்தோம்னா ஹோண்டா வந்து பிரியோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஹேட்ச்பேக் கார் வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஹேட்ச்பேக் காருக்கு ஒரு பூட்டை சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது ஒரு செடானா மாறிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் லாங்குவேஜில் செஞ்சது தான் இந்த ஹோண்டானுடைய அமேஸ். ஸோ அதனுடைய லான்ச்சை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 2013 ஏப்ரலில் இந்தியாவில் லான்ச் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனுடைய டிசைன் எல்லாமே வந்து டெவலப் பண்ணது அப்படின்னா ஹோண்டானுடைய R&D பேங்காக்ல இருக்கு. ஸோ அங்கே தான் இதனுடைய டோட்டல் டிசைன்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த காரினுடைய மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம இந்தியாவில் கிரேட்டர் நோய்டா அண்ட் ராஜஸ்தானில் ஹோண்டானுடைய பிளான்ட்ஸ் இருக்கு. அங்கே தான் வந்து இதனுடைய மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது பண்ணாங்க. குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய ஐரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில நிக்கிறோம். குன்றத்தூர் முருகன் கோயில்ல இருந்து, குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ரொம்பவும் ஒரு நியர்பையா இருக்கிறது. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் அதுதான் மாதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ மாதா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஜஸ்ட் பேக் சைட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து CMDA அண்ட் ரேரா அப்ரூவ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேஅவுட் வந்து டோட்டலா ஒரு 25 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில அமைஞ்சிருக்கு. அண்ட் இங்க நம்ம பிளாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வேரிட் சைசஸ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி 4 டைரக்ஷன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து ஃபேசிங்ல ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளா இருக்கு. EB லைன் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, பிளாட்ல பார்க்க முடியும். அண்ட் ஒரு 30 ஃபீட் அண்ட் 24 ஃபீட்ல தார்ல உங்களுக்கு பிளாக் டாப் ரோட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டினுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3190 rupees per square feet அப்படிங்கிறது சார்ஜ் பண்றாங்க. ஸோ நீங்க லோன்ல ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்க அப்படின்னாலும் ICICI, SBI, HDFC மாதிரியான எல்லா மேஜர் பேங்க்ஸ் கூடவும் டைப்ல இருக்காங்க. ஸோ 90% வரைக்கும் ஃபண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்பவும் நியர்பையா இருக்கிறதுனால காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடும் ரொம்ப நியர்பையா இருக்கிறதுனால இது ஒரு 2-in-1 பர்பஸ் ப்ராப்பர்ட்டியா நம்ம பார்க்கலாம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேக்காவும் பார்க்கலாம், இல்ல இமிடியேட்டா நீங்க வீடு கட்டிட்டு வரக்கூடிய ஒரு லொகேஷனாகவும் இது ஒரு ப்ராப்பரான சைட்டா அமையும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸ்னுடைய ஃபேஸ் லிஃப்டட் மாடல். ஸோ 2016 காலகட்டத்தில் ஒரு சின்ன ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அந்த ஃபேஸ் லிஃப்ட்ல முக்கியமாக மாறினது அப்படின்னா ஃப்ரண்ட் பம்பர், இந்த கிரில்லு, அதுக்கப்புறமா ரியரில் அந்த டெயில் லேம்ப்னுடைய டிசைன் லுக்ஸு, அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த இன்டீரியர் டேஷ்போர்டு அப்படிங்கிறத மாற்றிருந்தாங்க. ஸோ ப்ரீ ஃபேஸ் லிஃப்டட் அமேஸில் வந்து உங்களுக்கு பிரியோவில் இருந்த அந்த டேஷ்போர்டு தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பிரியோவை ரிவ்யூ பண்ணல, பட் மொபிலியோவை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ மொபிலியோவில் இருக்கக்கூடிய அந்த டேஷ்போர்டு தான் முதல்ல கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா இந்த ரிஃப்ரெஷ்டு டேஷ்போர்டையும் அண்ட் இந்த டெயில் லேம்பும் ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு மேஜர் அப்டேட்ஸாக இருந்தது 2016 அந்த ஃபேஸ் லிஃப்ட்ல. பட் அது கூடவே மெக்கானிக்கல் சைடில் ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலில். பட் இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு CVT கியர் பாக்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஹோண்டானுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ஹோண்டா வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸ் அவங்களுடைய வீடெக் இன்ஜினுக்கு தான் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த டீசல் ஸ்மால் கார்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு பூமிங்காக இருந்த பீரியட்ல இந்த ஹோண்டா அமேஸ் அவங்க வந்து லான்ச் பண்ணாங்கன்றதுனால ஒரு டீசல் இன்ஜின் கண்டிப்பாக மேண்டேட்டரி தேவைங்கிறதுனால ஹோண்டா வந்து அவங்களுடைய ID டெக் அப்படிங்கிற ஒரு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினை கொடுத்து இந்த அமேஸை லான்ச் பண்ணாங்க. ஸோ ஹோண்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசல் இன்ஜின் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் இந்த அமேஸ்ல தான். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஹோண்டாஸ் ஃபர்ஸ்ட் டீசல் கார் இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த அமேஸ்ல அவங்க வேரியன்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா EX, S அப்புறம் VX அப்படிங்கிற ஒரு 4 மேஜரான வேரியன்ட்ஸோட கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது S அப்படிங்கிற டாப் எண்டுக்கு 1 ஸ்டெப் கீழே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட். ஸோ இதுக்கு மேலே டாப் எண்ட்லன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் அண்ட் இன்டீரியரில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் கொஞ்சம் அந்த எல்இடி ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபாக் லேம்ப் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும். பட் அதர்வைஸ் உங்களுக்கு இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷனில் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறதுல ஜஸ்ட் ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட்ஸோட தான் உங்களுக்கு அந்த விஎக்ஸ் டாப் அண்ட் மாடல் வந்தது. அண்ட் அது கூடவே கார் பிராண்ட்ஸ் வந்து எடிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அப்படி ப்ரிவிலேஜ் எடிஷன் அப்படின்னு ஜூலை 2017லையும் பிரைட் எடிஷன் அப்படின்னு ஜூன் 2018லையும் கொடுத்துருந்தாங்க ஹோண்டா. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய பிளாட்ஃபார்ம் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர் போய்கிட்டு இருக்கு. எனிவே இந்த அமேஸோடைய பிளாட்ஃபார்ம் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டானுடைய குளோபல் ஸ்மால் கார் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு ஹோண்டானுடைய பிரியோ, அமேஸ், மொபிலியோ, அப்புறம் பிஆர்வி, ஸோ இந்த கார்ஸ் எல்லாமே இந்த குளோபல் ஸ்மால் கார் பிளாட்ஃபார்ம்ல தான் ஹோண்டா வந்து செஞ்சிருப்பாங்க. ஸோ இதனுடைய செகண்ட் ஜென்ரேஷன் 2018 வந்தப்போ இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அப்கிரேட் அப்படிங்கிறதும் ஹோண்டா சைட்ல இருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து அந்த செகண்ட் ஜென்ரேஷன் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது பெட்ரோல் இன்ஜின். ஸோ இதில் இருக்கிறது அந்த ஹோண்டானுடைய அந்த விடெக் இருக்கக்கூடிய பெட்ரோல் ஐவிடெக் இன்ஜின். ஸோ இது வந்து ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் 4 சிலிண்டர் இன்ஜின். அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 89 ஹார்ஸ் பவரும் 110 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. பட் அது கூடவே நமக்கு அன்னைக்கு வந்து டீசல் ஆப்ஷன் வந்து ரொம்ப மேண்டேட்டரியா இருந்தது. அண்ட் இந்த அமேஸ் காரனுடைய சக்சஸுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து ஒரு 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின். அது வந்து ஹோண்டா வந்து ஐடிடெக், இது பெட்ரோல் இன்ஜினை எப்படி ஐவிடெக்னு கூப்பிட்டாங்களோ டீசல் இன்ஜினை ஐடிடெக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தோம்னா ஒரு 100 PS பவர், ஒரு 98.7 bhpயும் 200 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக இருந்தது. பட் அதில் வந்து உங்களுக்கு ஒன்லி மேனுவல் கியர் ஆப்ஷனோட மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த பெட்ரோல் இன்ஜின் கூட உங்களுக்கு ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் டார்க் கன்வெர்ட்டர், 5 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டரும் அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடல் வந்ததுக்கு அப்புறமா அந்த டார்க் கன்வெர்ட்டர் மட்டும் மாற்றிட்டு ஒரு சிவிடி கியர் பாக்ஸோடவும் கொடுத்துருந்தாங்க. ஹோண்டா கார்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு பின் டிராப் சைலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பட் இருந்தாலுமே இன்சுலேஷன் அப்படிங்கிறதுக்கு ஹோண்டா வந்து கண்டிப்பாக ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் பானட்லையும் சரி ஒரு ஹாஃப் போர்ஷனுக்கு இன்சுலேஷன் பார்க்க முடியுது. அண்ட் பின்னாடி ஃபயர் வால்யூம் நம்மளால இன்சுலேஷன் பார்க்க முடியுது. பட் இந்த பானட் கேபினே வந்து ஒரு சின்ன கேபின் தான். பட் அதுலேயுமே இன்ஜின் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதில் வந்து இந்த டீசல் இன்ஜின் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆக்குபைடாக இருக்கும். பட் இந்த பெட்ரோல் இன்ஜின்றதுனால நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபின் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இங்க பாத்தீங்களா இன்ஜின் பெட் எல்லாம் எந்த அளவுக்கு பூட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது சுத்தமா இந்த கார்ல நம்மளால எங்கேயுமே ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் இது இன்ஜின் ஆயில் போற இடம், இது பிரேக் ஃப்ளூயிடுக்கு, இது வந்து விண்ட்ஷீல்ட் வாஷருக்கு, அண்ட் இது வந்து ரேடியேட்டருக்கான கூலண்ட். பானட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட்லெஸ் ஆன ஒரு பானட் தான். அண்ட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கலர் வந்து 2016 வரைக்கும் வந்துட்டு இருந்தது. 2017ல இந்த பர்டிகுலர் கலர் வந்து அவங்க எடுத்துட்டாங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருந்து. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடலினுடைய 2017 வெர்ஷன் வந்து இன்னொரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வாங்கினாங்க. பட் இந்த கலர் தான் வேணும்னு போய் கேட்டப்போ ஹோண்டா வந்து இந்த கலர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, சில்வர் கலர் தான் வாங்கினோம். அண்ட் அந்த காரில் நாங்கள் சென்னை டு மும்பைலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட ஃபோட்டோஸ் இருக்கும், நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த காரை 2017-18 காலகட்டத்தில் நான் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், இதனுடைய மைலேஜ் அண்ட் கம்ஃபர்ட் லெவல்ஸ் எல்லாம் நான் நல்லா உணர்ந்திருக்கேன்றதுனால சொல்கிறேன். இந்த வெஹிக்கிளுடைய டைமென்ஷன்ஸ் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய லெங்த் வந்து ஒரு 3.9 மீட்டர்ஸ். ஸோ இது பிலோ 4 மீட்டர்ஸ்ங்கிறதுனால 3.9 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய விட்த்தை பொறுத்து பார்த்தோம்னா ஒரு 1.6 மீட்டர்ஸும், ஹைட்டை பொறுத்து பார்த்தோம்னா ஒரு 1.5 மீட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய வீல் பேஸ் வந்து ஒரு 2.4 மீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய டோட்டல் கர்வ் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1060 kilograms வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு 1 டன் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். அண்ட் ஒரு செடான்னா கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லையா. ஸோ இந்த காரினுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிட்டிக்கு ஓகே போதுமான அளவு தான். சில இடங்களில் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற இடங்களில் லைட்டாக ஸ்கிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸினுடைய டிசைன் லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும்
ஒரு ஃபுல்லி ஸ்லோப்பிங்கான ஒரு டோட்டல் ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விண்ட்ஷீல்டில் ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோப்பிங் வந்து உங்களுக்கு பானட்டில் கேரி ஓவர் ஆகி பம்பர் வரைக்கும் வந்து அந்த ஸ்லோப்பிங் அப்படிங்கிறது நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சைட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்லாண்ட் அப்படிங்கிறது கிளியரான ஒரு ஸ்லோப் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு ஸ்லோப்பிங்கான பானட்டு. அண்ட் இந்த ஹெட்லைட்டை வந்து ஹோண்டா வந்து டியர் ட்ராப் ஹெட்லாம்ப் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டியர் ட்ராப் ஸ்டைலில் டிசைனில் இருக்கக்கூடியது. அண்ட் ஃபுல்லி ஹாலஜன் தான், எல்இடி அப்படிங்கிற எந்த ஃபஸ்ஸுமே கிடையாது. ஸோ ஒரு ஹாலஜன் ஹெட்லாம்ப்பு, ஒரு சிங்கிள் பேரல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளேயே இன்பில்ட்டாக உங்களுக்கு இண்டிகேட்டர் ப்ரொவிஷனும் ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஒரு கிறிஸ்டல் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு டிசைன். அண்ட் இந்த கிரில் தான் வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த குரோம் வந்து ட்வின் ஸ்லாட்ஸில் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்லாட்டாக நல்ல ஒரு திக்கான, அந்த ஹோண்டா வந்து அதுக்கப்புறமா எல்லா கார்ஸ்லையுமே இந்த மாதிரியான ஒரு திக்கான ஃப்ரண்ட் குரோம் கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. பட் அது கீழேயும் ஒரு சின்ன குரோம் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது ரன் ஆகுது. அண்ட் சென்டரில் பெரிய ஹோண்டானுடைய லோகோ. அண்ட் அப்படியே பம்பருக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் மசில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எஸ் வேரியன்ட்ன்றதுனால உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் வரல. பட் டாப் அண்ட் விஎக்ஸ் மாடலில் உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் வரும். அதுக்கப்புறம் நார்மலாக ஹனிகாம் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் டேம். அண்ட் இந்த ரீடிசைன் ஃப்ரண்ட் பம்பர் வந்து கொஞ்சம் பல்கியாக பண்ணியிருந்தாங்க. முதல்ல வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் இருக்கும். பட் அது இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் கொஞ்சம் பல்கியாக இருக்கிற மாதிரி இதை பாருங்க. இந்த இடத்துலலாம் இந்த ஆரோ டிசைன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல டோ ஹுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு 2 வைப்பர்ஸும் இந்த ஒரு சிங்கிள் ஸ்ப்ரேயர் மட்டும் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பானட்டில் கொடுக்காம இந்த ஃபைபர் போர்ஷன்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு. அண்ட் சைடு ஃபெண்டர் பொறுத்த வரைக்கும் வந்தோம்னா இது டாப் அண்ட் இல்லாததுனால உங்களுக்கு சைடு மிரர்ஸில் எல்இடி வரல. பட் விஎக்ஸில் உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து சைடு மிரர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சைடு ஃபெண்டர்ஸில் உங்களுக்கு நார்மலாக ஒரு ஹாலஜன் பல்போட ப்ரொவைட் பண்ணிட்டாங்க சைடு இண்டிகேட்டரை. அண்ட் சைடு ஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஷோல்டர் லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஒரு சின்ன வீல் ஹான்ச் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது பம்பரோட அந்த லைன்ஸ் வருது. சைடில் நிறையா கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஓப்பனாக பேசணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஹேட்ச்பேக்கை செடானாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஒரு கார், பின்னாடி வேற ஒரு காரை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரியான அந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து இந்த ஷோல்டர் லைன்ஸ்லேயே நம்மளால் பார்க்க முடியும். பாருங்க, இங்கே ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கிற ஷோல்டர் லைன் அப்படியே போய் ரியர் டோரோடைய ஹாஃபோட எண்ட் ஆகுது. பட் ரியர் டெயில் லேம்ப்லேருந்து வர ஷோல்டர் லைன் தனியாக வருது. ஸோ ஒரு ட்வின் ஷோல்டர் லைன்றது இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் ஒரு கார், ரியரில் ஒரு கார், ரெண்டையும் அட்டாச் பண்ணி அது மிஸ்அலைன் ஆன மாதிரி ஒரு சின்ன டிசைன் ஃபீல் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ சொல்லுங்கள். இந்த டிசைன் லாங்குவேஜில் வந்து இன்னைக்கு 3rd ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸ் எந்த அளவுக்கு டிசைனில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட, டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட, ஃபீச்சர்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த 1st ஜென்ரேஷன், 2nd ஜென்ரேஷன், 3rd ஜென்ரேஷன் அப்படின்னு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே. ஸோ இது வந்து டாப் அண்ட்ல உங்களுக்கு ஃபுல்லி மோட்டரைஸ்ட் மிரர் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வெஸ்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த கிளாஸை மட்டும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி அந்த மோட்டரைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் விஎக்ஸில் உங்களுக்கு 14 இன்ச்சில் ஒரு அலாய் வீல் ஒன்று கொடுப்பாங்க. அண்ட் இந்த அலாய் வீல்லையும் ஹோண்டா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. பெட்ரோல் காருக்கு ஒரு டைப் ஆஃப் அலாய் வீலும், டீசல் காருக்கு வேற டிசைன் ஆஃப் அலாய் வீலும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது பெட்ரோல் கார், டீசல் கார் டக்குன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பட் ஒரு சில்வர் கலர் பெயிண்டட் அலாய் வீல் தான். பட் இது எஸ் வேரியன்ட்ன்றதுனால உங்களுக்கு அலாய் வீல் வரல. நார்மல் ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் வீல் கேப்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டா ஒரிஜினல் வீல் கேப்ஸ் தான். ஸோ இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா ஒரு 175/65 R14 டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலாய் வீல்ஸும் 14 இன்ச் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரைட் அண்ட் கம்ஃபர்ட்ல உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது. எஸ் வேரியன்ட்டுக்கும் விஎக்ஸ் வேரியன்ட்டுக்கும் சொல்கிறேன். அண்ட் அப்படியே சைட் ப்ரொஃபைல் பொறுத்து வந்தோம்னா இந்த டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் டைப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் 1st ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸில் உங்களுக்கு பாசிவ் என்ட்ரி, புஷ் ஸ்டார்ட்லாம் வரல. ஸோ நார்மலாக கீ டைப் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஹோண்டானுடைய இந்த அமேஸோடைய சாவி. ஹோண்டானுடைய லோகோ பின்னாடி வந்து லாக் அண்ட் அன்லாக் மட்டும் பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நார்மலாக சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியான டைப் தான். பட் இம்மொபிலைசர் ஆன்டி தெஃப்ட் சிஸ்டமோட கொடுத்துருந்தாங்க. இந்த சைட் டிசைனை பொறுத்து பார்த்தோம்னா இந்த வெதர் ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு தெரியுதா, இங்கேருந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக மேலே ஏறுற மாதிரி இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ இந்த ஸ்லோப்பிங் நேச்சர் டிசைன் வந்து உங்களுக்கு நம்மளால இந்த சைடு வெதர் ஸ்ட்ரிப்லையும் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இந்த பி பில்லர் வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெயிண்டட் இல்லைனா ஒரு ஸ்டிக்கரிங் டைப் ஆஃப் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க ஒரு மேட் பிளாக்ல. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் பெருசாக ரிப்டு ரூஃப் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஃபிளாட்டான ரூஃப் தான். ஃப்ரண்ட்ல மட்டும்
ஸ்லோப்பிங் லைனில் போகுது. அண்ட் ரியரில் ஒரு நார்மலான ஒரு ஸ்டர்பி ஆண்டனா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷனில் அதை வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனாவாக மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலிங்கோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் காரில் பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று ஏரோடைனமிக்ஸ்க்காக இந்த இடத்துல ஒரு 3 சின்ன ஃபின்ஸ் மாதிரி தெரியுதா? ஸோ இந்த ஏரோடைனமிக் டிசைனோட கொடுத்துருந்தாங்க அந்த சைட் மிரர்ஸில். அண்ட் அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு சின்ன ரியர் விண்ட்ஷீல்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டாப் அண்ட் விஎக்ஸில் உங்களுக்கு வந்து டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எஸ் வேரியன்ட்ன்றதுனால டிஃபாகர் லைன்ஸ் இல்லை. ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹோண்டானுடைய லோகோ, இங்கே ஹோண்டானுடைய அந்த பேட்ஜிங் இருக்குது, இங்கே அமேஸ், அப்புறம் எஸ் வேரியன்ட்னுடைய பேட்ஜிங், ஸோ ஐவி டெக் அப்படிங்கிற இன்ஜினுடைய பேட்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த குரோம் பீஸ், ஸோ இப்போ வந்து கனெக்டட் எல்இடி எல்லாம் வந்துருச்சு இல்லையா டெயில் லேம்புக்கு. பட் அப்போ வந்து அந்த டிசைன் லாங்குவேஜ்ங்கிறது குரோமில் பார் கொடுக்கறது தான் ஒரு ஃப்ரிட்ஜ் ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு பிராண்ட்ஸ் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குரோம் பார் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெயில் லேம்பை பொறுத்த வரைக்கும் எல்இடி எதுவும் கிடையாது. ஃபேஸ் லிஃப்ட்டுக்காக கொடுத்த ரீடிசைன்டு டெயில் லேம்பு. ஸோ பிரேக் லைட்டு, ரிவர்ஸ் லைட் அண்ட் இண்டிகேட்டரோடு கொடுத்துட்டாங்க. அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் மார்க்கெட்டில் போடப்பட்டது தான். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்க்கிங் சென்சார்ஸும் அண்ட் ரிவர்ஸ் கேமராவும் வரல வெஹிக்கிளோட. அண்ட் இந்த வெஹிக்கிள் ஒரு 80,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகி இருக்கு. இந்த சைலன்சர் பைப்போடைய டிப்பு பாருங்க எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்றது, இந்த இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்றது நம்மளால இந்த சைலன்சர் பைப்போட டிப்பு பார்த்தாலே சொல்லலாம். அண்ட் ரியர் டோ ஹுக் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் காரோடைய பாட்டம் பாத்துக்கோங்க. அண்ட் பூட் ஓபனர், ஃபியூல் ஓபனர் டிரைவர் சீட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க யூஷுவல் பொசிஷன்ல. செடான் டைப் கார்ஸ் போகிறது அப்படிங்கிறது இந்த பூட் ஸ்பேஸ்க்காக தான். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்ட் செடான் இருந்தாலுமே இதில் வந்து ஒரு 400 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோண்டா வந்து ப்ராப்பரான ஒரு கார்பெட்டிங் அப்படிங்கிறது நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட் பூட் டோருக்கு கீழே எந்த கார்பெட்டிங்கும் இல்லை. ஒயர்ஸ் எல்லாம் வந்து விசிபிளாக தெரியுது. அண்ட் இந்த பூட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளேருந்து ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லைனா கீ போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணலை இந்த ஜென்ரேஷனில். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் தான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது கீழே உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் நார்மலாக ஒரு ஸ்டீல் ரிம்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே 14 இன்ச்சர் தான். அண்ட் டாப் அண்ட் நீங்கள் விஎக்ஸ் போனாலுமே கூட பேர் வீல் வந்து ஸ்டீல் ரிம்ல தான் கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஒரு காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரியர் பூட்டுக்கு ஒரு லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு லைட்டான பூட் டோர் தான். அண்ட் இது ஒரு ப்ராப்பரான ஒரு லைட்டான வெஹிக்கிள் தான். எங்கேயுமே உங்களுக்கு அந்த ரகட்னஸோ ரிஜிட்னஸோ நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் வெஹிக்கிளோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஃபியூவலுக்கான ஓப்பனிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 35 லிட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இதனுடைய ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் அப்படியே ரியர் டோருக்கு வந்தோம் அப்படின்னா ஸோ இதனுடைய இந்த ஆர்க் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இந்த ஆர்க் டிசைனு? ஸோ எஸ், ஒரு செமி சர்க்கிளான ஒரு டிசைன் அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு குவார்டர் கிளாஸ் அப்படிங்கிறது டோரோடவே இருக்குது. அண்ட் டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்டீரியர்ஸ் எஸ் ஹோண்டாவுக்கு உண்டான அந்த பீச் கலர்னா ஹோண்டா கிட்ட தான் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த பீச் கலருக்கு கம்பேரிசனே கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு பீச் கலர் இன்டீரியர்ஸ். டேஷ்போர்ட் மட்டும் பிளாக் அண்ட் பீச் அப்படிங்கிற காம்பினேஷனோட கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு பீச் கலரில் இருக்குது. இந்த கைப்படுற இடம் மட்டும் உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஃபேப்ரிக் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இல்லை. ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவர், லாக் பண்ணுறதுக்கான அந்த பட்டனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இல்லை. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இந்த இடத்துல சீட்டுக்கு பின்னாடி 2 ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடமும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்பெட்டிங் அப்படிங்கிறது இல்லாமல் ஹார்ட் பிளாஸ்டிக்லேயே அந்த போர்ஷனையும் உங்களுக்கு ஸ்பீக்கர் பேடையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பனிங் ஒரு 80% ஓப்பன் ஆகுது வைடா. அண்ட் இந்த வெஹிக்கிளில் உள்ள உட்கார்றது அப்படிங்கிறது பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. நான் கொஞ்சம் ஹைட்டுங்கிறதுனால கொஞ்சம் தலையை மட்டும் மைண்ட் பண்ணி உட்காரணும். பட் அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். அண்ட் ஹோண்டா கார்ஸ் வாங்குறதே வந்து இந்த ரியர் சீட்னுடைய கம்ஃபர்ட்டுக்காகவும் இந்த சஸ்பென்ஷனுக்காகவும் தான். எஸ், இந்த ரியர் சீட்டில் வந்து 3 பேர் உட்கார்றதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். பட் என்ன மாதிரி இருக்கிறவங்க ஒரு 2 பேர் தாராளமாக உட்காரலாம். லாங் போகிறதுக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை பாருங்கள், எனக்கு ஒரு கை சப்போர்ட் ஒரு 70% இருக்குது. அண்ட் நீரும் ஸ்பேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சீட் வந்து ஃபுல்லாக பேக் தள்ளலை, இது வந்து ஃபுல்லாக பேக்கில் தள்ளியிருக்கேன். பட் இருந்தாலுமே கூட நல்ல ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு பெருசா ஸ்கிராப் ஆகல. இது ஒரு 2.4 மீட்டர் வீல் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். பட் இருந்தாலுமே கூட இன்டீரியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஹோண்டா வந்து கண்டிப்பா நல்லா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு தாரக மந்திரம் வச்சிருக்காங்க, மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இந்த காரை ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காருக்குள்ள இருக்கிற இந்த ஐட்டங்கள் எல்லாம் ஆக்குபை பண்ணிக்கிற ஸ்பேஸ் அப்படிங்கிறது மினிமமா வச்சுக்கிட்டு மனுஷங்களுக்கான அந்த ஆக்குபையிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறத அதிகப்படுத்தி கொடுத்துருப்பாங்க ஹோண்டா. அது நீங்க தெளிவா பார்க்கணும் அப்படின்னா இங்க பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ்னுடைய சைட்ல பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய திக்னஸ் தெரியுதா?
ஹார்ட்லி ஒரு 1.5 இன்ச்சஸோட இந்த திக்னஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நல்ல திக்கா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், பின்னாடி நம்மளுடைய இந்த நீ ரூம் வந்து பாதிக்கப்படும். ஸோ மேக்ஸிமம் இந்த நீ ரூம் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த சீட்ஸ்னுடைய இந்த விட்த்தை வந்து குறைச்சிருக்காங்க ஹோண்டா. அண்ட் அதே மாதிரி ஸ்கூப் டவுன் சீட் பேக்ஸ் வந்து ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதே பீச் கலர்ல இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஹோண்டா. பட் இது வந்து ஒரு ஆர்ட் லெதர்ல சீட் கவர்ஸ் அப்படிங்கறது போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஹோண்டா ஜென்யூன் ஆக்சஸரியில தான் சீட் கவர்ஸ் அப்படிங்கறது போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 பக்கமுமே மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் ஆயிடுது. அண்ட் ரியர் சீட்லயும் நமக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து ஒரு சின்ன ஹம்ப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2 பேசஞ்சருக்கு செப்பரேட் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணல. சென்டர் பேசஞ்சருக்கு அந்த ஹம்பும் இல்ல. அண்ட் இங்க சென்டர்ல உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு, சீட் கவருக்குள்ள மறைஞ்சு இருக்கு. அண்ட் இங்க கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, கொலாப்சபிள் டைப்ல கொடுக்கல. ஸோ 3 பக்கமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைடு வந்து ப்ரொவைட் பண்ணல. ஆஸ் யூஷுவல் காஸ்ட் கட்டிங் தேவையும் இல்லை டிரைவர் சைடுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ்லயும் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஒரு மூவபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணல ஹோண்டா. ஸோ அங்கேயும் ஒரு காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் ஹைட் அட்ஜஸ்டபிளா கொடுக்கல, ரெட்ராக்டபிளா மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்னு சொல்ல வேண்டிய விஷயம், யூஸ்வலா கார் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த ரூஃப் லைனர் இந்த அப்போல்ஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஒரு யூஸ்வலான ஒரு கிரே கலரோட கொடுத்துருவாங்க. பட் இது வந்து இந்த கார் இன்டீரியரோட மேட்ச் ஆகிற மாதிரி இந்த பீச் கலர்லயே கொடுத்துருக்காங்கன்றது இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார்ஸுக்கு கண்டிப்பா இது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இன்டீரியர் லைட்டிங் சென்டர்ல ஒரு ஹாலஜன் பல்பு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு லைட்டிங் கிடையாது, ரியர்லயும் வேற லைட் கிடையாது. ஸோ காஸ்ட் கட்டிங் ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு சென்டர்ல ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஹோண்டா. அண்ட் ஹெட் ரூமை பொறுத்த வரைக்கும் நான் 6'1" உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு லைட்டாக ஸ்கிராப் ஆகுது. பட் அதர்வைஸ் அட்ஜஸ்டபிள் தான், ஓகே உட்காந்து டிராவல் பண்ணலாம். பட் சீட்னுடைய அந்த ரிக்ளைன் ஆங்கிளாக இருக்கட்டும் அண்ட் இந்த குஷனிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே டாப் நாச் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு செடானில் இருக்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பட்ஜெட் ஹோண்டா சிட்டி அப்படின்னு கூட இந்த காரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ரியரில் சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2 பேசஞ்சருக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் உங்களுக்கு சென்டர் பேசஞ்சருக்கு லேப் டைப் சீட் பெல்ட்ஸும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து சேஃப்டிக்கு அந்தளவுக்கு கார் மேனுஃபேக்சரர்ஸ் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்காத ஒரு டைம் பீரியட். ஸோ இதுக்கு அப்புறமா வந்து செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்து ஹோண்டா வந்து கொஞ்சம் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நிறையா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் இன்டீரியர் வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டோர் பேட பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். பீச் அண்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் ஓப்பனர், லீவர், க்ளோஸ் பண்றதுக்கான பட்டன் அண்ட் 4 டோர்ஸ்க்கான பவர் விண்டோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் டோர் மட்டும் 1 டச் டவுன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அவுட் சைட் ரியர் வியூ மிரர்னுடைய இன்டீரியர் கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான அந்த டாகல் பட்டன்ஸோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒரு சின்ன மேகசின் ஹோல்டர் ப்ரொவிஷன், ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷனோட இருக்கு. அண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3-way அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 50 mm வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹைட் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரா ஹோண்டா வந்து லான்ச் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது வந்து இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஹீட் அப்சார்பிங் விண்ட்ஷீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காரினுடைய கேபின் டெம்பரேச்சர் வந்து 6 degrees வரைக்கும் குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீட்டை வந்து அதிகப்படுத்தாம பாத்துக்கிறதுக்கு இந்த விண்ட்ஷீல்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பானட் ஓபனருக்கான லாட்ச் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் வெஹிக்கிள்ன்றதுனால ஏபிசி பெடல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ப்ராப்பரான டெட் பெடல் அப்படிங்கிறது இல்ல, கொடுக்கல. அண்ட் அப்படியே இந்த இடத்துல வந்தோம்னா இங்க ஒரு டம்மி பட்டன் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுக்கானது. பட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த மாடல்ல வரல. ஸோ இங்க 2 டம்மிஸ் இருக்கு. இது வந்து ஹெட்லாம்ப்னுடைய அந்த லெவலர். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன கபி ஹோல் இருக்கு. அண்ட் 4 ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏசி வென்ட்ஸை சுற்றி ஒரு சில்வர் இன்சர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஒரு ஸ்கொயரிஷ் டைப்பான இருக்கக்கூடிய அந்த ஏசி வென்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கும் இதுக்கும் இந்த டேஷ்போர்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்பீல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டேஷ்போர்ட் வந்து ஒரு ஆல் நியூ டேஷ்போர்டா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஹோண்டா. ஸோ இது ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்ல இருந்த டேஷ்போர்ட்னுடைய லுக் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு அவுடேட்டடான ஒரு லுக்ல இருந்தது. பட் இது வந்து கண்டிப்பா ஒரு பிரீமியம் லுக் கொடுக்குது அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஒரு லேயர் டேஷ்போர்டா நமக்கு வந்து ஃபீல் ஆகுது இல்லையா, ஒரு லேட்டஸ்ட் ஜெனரேஷன் டேஷ்போர்ட் மாதிரி. ஸோ எஸ், இது வந்து VX டாப் அண்ட் மாடல்ல வந்து உங்களுக்கு 2 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல வந்து உங்களுக்கு ஏர் பேக்ஸ்ன்றது கிடையாது. ஸோ பாத்தீங்களா, ஸ்டேரிங்லயும் ஏர் பேக் இல்ல, பேசஞ்சருக்கும் ஏர் பேக் அப்படிங்கிறது இந்த எஸ் வேரியன்ட்ல கொடுக்கல, டாப் அண்ட்ல மட்டும் கொடுத்திருந்தாங்க. பட் இதனுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது இப்போ சேல்ல இருக்கு இல்லையா 2024 வரைக்கும், ஸோ அந்த கார் வந்து உங்களுக்கு 2 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா ஹோண்டா வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதர்வைஸ் பார்த்தோம்னா ஒரு மாடரேட் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு
க்ளவ் பாக்ஸ் டேஷ்போர்ட்னுடைய கீழ் போர்ஷன் பீஜ்லையும் மேல் போர்ஷன் உங்களுக்கு பிளாக்லையும் அங்கங்க கொஞ்சம் சில்வர் இன்செட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் பிளாக் ஃபீல்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டஸ்ட்டை வந்து இந்த கிளாஸ் பிளாக் எந்த அளவுக்கு அது வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணி மேக்னெட் மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு டியூடின் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது ஹோண்டாவே கொடுத்தது தான். டச் ஸ்கிரீன் அப்படிங்கிறது இந்த கார்ல ஹோண்டா வந்து ப்ரொவைட் பண்ணல. செகண்ட் ஜெனரேஷன்ல தான் டச் ஸ்கிரீன் வந்தது, ரிவர்ஸ் கேமரா வந்தது எல்லாமே. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு 2DIN செட் மட்டும் இருக்கு. ஆக்ஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூடூத் ஃபோன் மோட் கனெக்டிவிட்டியோட இருந்தது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹசார்ட் லைட்டுக்கான ஒரு ஸ்விட்ச் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அப்படிங்கிறது உங்களுக்கு VX டாப் அண்ட் வேரியன்ட்ல மட்டும்தான் வரும். பட் இது வந்து உங்களுக்கு இந்த ஆட்டோ அப்படிங்கிற இந்த ஒரு பட்டன் மட்டும் மிஸ்ஸிங் ஆகிருக்கும். பட் அதர்வைஸ் உங்களுக்கு டிஜிட்டல் ஏசி கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆட்டோ அப்படிங்கிற அந்த பட்டன் மட்டும் இருக்காது. அண்ட் அது கீழே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கபி ஹோல் இருக்கு. ஃபோன் மாதிரி ஏதாவது ஐட்டம் வச்சுக்கலாம். அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு கார் டஸ்ட்பின் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி டோல் ரிசிப்ட்ஸ், ATM ஸ்லிப்ஸ் எல்லாம் தூக்கி அப்படியே கிளாஸ் வழியாக தூக்கி வெளியில் போடாமல் இந்த மாதிரி ஒரு கார் டஸ்ட்பின் வச்சிருந்து அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு அப்புறமா மொத்தமாக கொண்டு போய் நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஹோண்டானுடைய சிக்னேச்சர் இந்த கால்ஃப் பால்னுடைய டிசைன் லுக் அலைக்கில் இருக்கக்கூடிய இந்த கியர் நாப். ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்பவும் பிடிக்கிறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு கால்ஃப் பால் சைஸ்லேயே தான் இருக்கும். அண்ட் அது கீழே ஒரு ரப்பர் ஸ்கர்ட்டிங் இருக்குது. அதை சுற்றி ஒரு குரோம் பீடிங் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த சென்டர் கன்சோல் ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்ரெஸ்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹோல்டர் இருக்குது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு மேனுவல் பார்க்கிங் பிரேக் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், 5 ஸ்பீடோட ரிவர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததா ஸ்டியரிங்க்கு வந்தோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்போக் ஹோண்டானுடைய ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டானுடைய லோகோ இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து இந்த மியூசிக் பிளேயரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ். பட் இது வந்து பேக்கில் இலுமினேஷன் இல்லாத பட்டன்ஸ். ஸோ நைட்டில் நீங்கள் ஹெட்லைட் போட்டிங்கன்னா இதில் வந்து பின்னாடி ரியரில் இலுமினேட் ஆகாது. ஸோ அது ஒரு சின்ன மைனஸ். நீங்கள் டாப் அண்ட் VX வாங்கினீங்கன்னா கூட இலுமினேட் ஆகாது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாடல் ஹோண்டா அமேஸில் இது ஏன் டம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த மாடலில் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் தான் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங்ல உங்களுக்கு தம் காண்டர்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்க VX மாடல் வாங்குனீங்கன்னா கூட லெதர் ராப்பிங் வராது. ஏன்னா என்னுடைய சிஸ்டர் இன்னும் இந்த VX வேரியன்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் லெதர் ராப் வரல. அதனால ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அண்ட் இன்னொரு முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படின்னா S வேரியன்ட்டுக்கும் VX வேரியன்ட்டுக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து VXலயும் இதே மாதிரி ஒரு 3 பார்ட் கிளஸ்டர் தான். பட் இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, பெருசா டிசைன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஜஸ்ட் அந்த ப்ளூ ரிங்ஸோட இருக்கு இல்லையா. பட் இதே ப்ளூ ரிங்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கும் தனியா ஒரு பேக் இலுமினேஷனோட அண்ட் இந்த தேர்ட் பார்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் சைடு ஒரு LCD டிஸ்பிளே மாதிரி ஒன்னு கொடுத்துருப்பாங்க. இங்க சின்ன ஒரு LCD டிஸ்பிளே இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பதிலா இருங்க கீ போட்டுருவோம். பெரிய டிஸ்பிளே அப்படிங்கிறது இருக்கும். பட் அதர்வைஸ் இந்த S வேரியன்ட்ல உங்களுக்கு சென்டர்ல ஸ்பீடோமீட்டர் கன்சோலும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு டாக்கோமீட்டரும், ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு ஃபியூவல் காஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சுத்தி டெல்டெயில் லைட்ஸ் நம்மளால இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் இந்த இடத்துல அந்த ஓல்ட் ஸ்கூல் டைப்ல உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்கிரீனை வந்து டாகல் பண்றதுக்கான அந்த பட்டனோட இதுல கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கு ஸ்டியரிங் டில்ட் அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் மட்டும் உங்களுக்கு டில்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக்கும், ஸ்டியரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட்கான ஸ்டாக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ்ன்ற மாதிரி எந்த ஃபஸ்ஸும் கிடையாது. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு USB-க்கான போர்ட்டும், இங்க ஒரு 12 வோல்ட்டுக்கான ஒரு சாக்கெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மேனுவல் டிம்மிங்கான இன்சைட் ரியர் வியூ மிரர் அப்படிங்கிறதான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சன்வைசரில் பேசஞ்சர் சைடில் உங்களுக்கு ஒரு மிரர் வருது. அண்ட் டிரைவர் சைடில் மிரர் எதுவும் கிடையாது. ஈவன் டிக்கெட் ஹோல்டர் கூட கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு நீட்டா ஒரு சைலண்டா ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் சைடு போல்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பெருசா இல்லை. அப்படியே உங்களை ஹக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பாட்டம் போர்ஷனும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தை சப்போர்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுதுன்றதுனால பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. சரி, வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துடலாம். கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மளை பிடிக்கிறாங்களேன்றதுக்காக இல்லாமல் நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், கார்ல ஏறி உட்காரும் போது டோர்னுடைய தட்டு வந்து அந்த அளவுக்கு ரீஅஷூரிங்கா இல்லை. பட் தென் யூஸ்வலா ஹோண்டா கார்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஜென் ஹோண்டா அமேஸ்ல
சீட்ல நமக்கு பானட் விசிபிலிட்டி அப்படிங்கிறது சுத்த ஜீரோ. ஸோ டிரைவருடைய ஜட்மெண்ட்ல தான் நம்ம வெஹிக்கிளை டிரைவ் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் ஹோண்டா வந்து யூஸ்வலா மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன் எந்த அளவுக்கு இன்டீரியர் வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் எனக்கு இருக்கு. பட் செகண்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸ் வரும்போது டேஷ்போர்டினுடைய அந்த டெப்த்தை வந்து கொஞ்சம் சுருக்கிட்டாங்க. பட் அந்த ஸ்பேஸை வந்து ஃப்ரண்ட் சீட்ஸையும் டோர் பேட்ஸையும் தின்னா கொஞ்சம் அடக்கமாக கொடுத்ததுனால கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து காம்பன்சேட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக அகாமடேட்டிங்காக இருக்கு, நமக்கு தை சப்போர்ட் வந்து நல்லா கொடுக்குது. பட் ஆனால் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா சைட் போல்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை. அண்ட் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுக்கல. அண்ட் நம்மளுடைய சீட்டிங் போஸ்டர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டேரிங்ல வந்து டில்ட் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுடைய டிரைவிங் பொசிஷனை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல நமக்கு ஹெட் ரூமும் பிளண்டியா இருக்கு. ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஹோண்டா வந்து பேர் போனது அவங்களுடைய அந்த ஃபெதர் டச்சான அந்த டிரைவிங் தான். ஸோ ஸ்டேரிங்காக இருக்கட்டும், பிரேக்ஸாக இருக்கட்டும், கிளச்சாக இருக்கட்டும், எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு லைட்டான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஒரு சாஃப்ட் அண்ட் ஈஸி டு யூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பவர் ஸ்டேரிங் வந்து ஒரு விரல்லையே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு பவர் ஸ்டேரிங் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இந்த ஸ்டேரிங்குடைய ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து டாப் நாச்சா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அடிக்குவேட் ஒரு ஃபேமிலி செடான் காருக்கு கண்டிப்பா போதுமான அளவுன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டேரிங்கை ஹோல்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் சங்கியா தான் இருக்கு. தம் காண்டஸோட கொடுத்துருக்காங்கன்றதுனால இந்த 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கண்டிப்பா நல்லாவே தான் இருக்கு. அண்ட் இந்த கார் வந்து பெரிய ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸ்க்கான கார் கிடையாதுங்கிறதுனால இந்த ஸ்டேரிங் ஃபீட்பேக்ன்றது கண்டிப்பா ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பிரேக்ஸ் வந்து சஃபிஷியண்டா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பஞ்சியான ஒரு பிரேக்ஸ் தான். பட் நோஸ் டைவ் அப்படிங்கிறது கொஞ்சம் எவிடென்ட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வெஹிக்கிளினுடைய அந்த சாஃப்டான சஸ்பென்ஷன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லணும். பட் பாட்ஹோல்ஸா இருக்கட்டும், ஸ்பீட் பிரேக்கர்ஸா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல நம்ம மேனுவர் பண்ணி போகும்போது சிட்டி ஸ்பீட்ஸ்ல இந்த சஸ்பென்ஷன், இந்த சாஃப்டான சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு டிரைவ் பண்றதுக்கு அந்த ரைட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறத ரொம்பவும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு செடானை வந்து நம்ம எதுக்கு வாங்குவோம்? ஸோ அந்த ரைட் கம்ஃபர்ட் தான் ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டி. ஸோ அதை இந்த கார் கொடுக்கறதுனால பெருசா இந்த சஸ்பென்ஷன்ல நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கார்ல ஒரு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பேர் இல்லை ஒரு 5 பேரோட ஃபுல் லோட்ல கார் போகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ல கீழே ஸ்கிராப் ஆகுறது அப்படிங்கிறது அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த கார் ஓனர்ஸ்க்கு. ஸோ லோட் அதிகமாகும் போது இந்த சாஃப்டான சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கத்தான் செய்யுது. அதுல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளான ஒரு ரியர் சீட்டு. பட் 3 பேர் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு டைட்டான ஃபிட் தான். ஏன்னா நான் இந்த கார்ல 3 பேரா உட்காந்துக்கிட்டு ஒரு லாங் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்றேன், 3 அடல்ட்ஸ் பின்னாடி சீட்ல உட்காருதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய கிளச்சை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவும் ஒரு லைட்டான கிளச்சு. ஸோ சிட்டி டிரைவிங் அப்படிங்கிறது ரொம்பவும் ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். கால்வலி அப்படிங்கிறது பெருசா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இந்த கார்ல அவங்க ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு சிவிடி கியர் பாக்ஸோடவும் வந்திருந்தது. அதுல வந்து கொஞ்சம் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அதிகமா இருந்தது அப்படின்ற ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டும் இருந்தது. அண்ட் இந்த காரினுடைய இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கியர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது அக்யூரேட்டா இருக்கு, ரொம்பவும் சாஃப்டாவும் இருக்கு. அந்த த்ரோஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டான த்ரோவா இருக்கு அண்ட் வெல் டிஃபைன்டான கியர்ஸாவும் ஃபீல் பண்றேன். அண்ட் கியர்ஸ் வந்து ப்ராப்பரா சிங்க்ரனைஸ் ஆயிருக்கிறதுனால அந்த கியர் மிஸ்ஸிங் இஷ்யூ அப்படிங்கிறது இவ்வளவு ஒரு 80,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆன வெஹிக்கிள்ல கூட நம்மளால அதை வந்து பார்க்க முடியல. ஆனா எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா இந்த கியர் நாப் வந்து என்னுடைய லைக்கிங்க்கு கொஞ்சம் சின்ன சைஸான ஒரு பால் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் கியர் நாப் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ ஹோல்ட் பண்றதுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீல். அண்ட் கீழே ஆக்சிலேட்டர், பிரேக் அண்ட் கிளச், ஏபிசி பெடல்ஸ்னுடைய அந்த கேப்பா இருக்கட்டும், அந்த ஹைட்டா இருக்கட்டும், அதெல்லாமே பர்ஃபெக்டா ஹோண்டா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஹோண்டா கார்ஸ்ல இருக்கிற மாதிரி அது வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. ஸோ டிரைவ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெயினும் கொடுக்காது. அண்ட் அவுட் சைட் ரியர் வியூ மிரர், அப்புறம் இன்சைட் ரியர் வியூ மிரர், இது எல்லாமே ஒரு ப்ராப்பரான வியூ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அவுட் சைட் ரியர் வியூ மிரர் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய சைஸ்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே டிரைவ் பண்றதுக்கு ஒரு சின்ன பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த கார்ல டிரைவ் மோட்ஸ் அப்படின்னு தனியா செலக்ட் பண்ற மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. பட் ஈகோ மோட் அப்படின்னு ஒரு சின்ன லைட் மட்டும் டேஷ்போர்ட்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்ல எரியறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆக்டிவா, ஸ்கூட்டி பெப்லாம் யூஸ் பண்ணும்போது அதுல ஒரு கிரீன் லைட், ரெட் லைட்
இண்டிகேட்டர் இருக்கும்ல, எந்த அளவுக்கு நம்ம throttle ரெஸ்பான்ஸ் குடுக்குறோமோ அதுக்கேத்த மாரி அது ஈகோ மோட்ல இருந்து பவர் மோடுக்கு மாறும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். நம்ம throttle வந்து லைட் ஃபுட்டடா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈகோ லைட் அப்படிங்கிறது எரியுது. கொஞ்சம் ஹெவியா பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஈகோ லைட் ஆஃப் ஆயிடுது. பவர் மோடுக்குள்ள போயிருது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அமேஸ்ல இந்த லேன் சேஞ்சிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் ஸ்டாக்கை வந்து ஃபுல்லா பிரஸ் பண்ணாம லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ லைட்டா ஒரு டச் பண்ணி ஒரு ஃபெதர் டச் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு 3 வாட்டி இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் பண்ணி ஆஃப் ஆகும் இல்லையா? ஸோ அது வந்து லேன் சேஞ்சிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அவங்க கொடுக்காம போனது ஒரு சின்ன மிஸ்ஸா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இந்த பர்டிகுலர் கார் வந்து ஒரு 8 இயர் ஓல்டு கார், 80,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட டிரைவ் ஆயிருக்கு. பட் மெட்டீரியல் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பில்ட் டு லாஸ்ட், ஸோ எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் அந்த மெட்டீரியல் குவாலிட்டி வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்ஜினுடைய குவாலிட்டிக்கு நான் ஏற்கனவே ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். சைலன்சர் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அந்த க்ளீனாக இருக்குது. எந்த விதமான அந்த பார்ட்டிகுலேட்டையும் நம்மளால் பார்க்க முடியல. யூஸ்வலாக பெட்ரோல் கார்ஸில் பெருசாக அது இருக்காது. பட் இருந்தாலுமே இது வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக ஒரு ஷைனியாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்ஜினுடைய அந்த ரிஃபைன்மெண்ட்டும் அந்த குவாலிட்டியும் எந்த அளவுக்கு ஹோண்டா வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சினே சொல்லலாம். அண்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது ஹோண்டானுடைய அந்த ரிலையபிளான 1.2 லிட்டர் இன்ஜின். ஸோ அந்த 1199 சிசி இருக்கக்கூடிய 90 ஹார்ஸ் பவர் 6000 ஆர்பிஎம் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 90 ஹார்ஸ் பவர் மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் வந்து நமக்கு 6000 ஆர்பிஎம்ல தான் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இன்ஜின் கொஞ்சம் ஹை ரெவிங்காக இருக்கத்தான் செய்யுது. பட் தென் நாம வந்து பெருசாக அந்த காரை வந்து ரேசிங்காக ஓட்ட போகிறது இல்லை. நம்ம வந்து ஒரு சிட்டி கம்யூட்டுக்காக ஓட்ட போகிறோம். அண்ட் அக்கேஷனலாக ஒரு லாங்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரியான ஒரு காம்பேக்ட் செடான் வாங்குறவங்களுடைய ஒரு பிரைமரி யூசேஜாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஜின் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஈவன் ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் ஃபீட்பேக்காக தான் இந்த இன்ஜின் வந்து அமையும். அண்ட் ஹோண்டாவுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் அது வந்து டாப் நாச்சாக இருக்கு. எத்தனை வருஷமா கையே வைக்காம இந்த இன்ஜினை அப்படியே பாடி ஷெல்லை மட்டும் மாற்றி டிசைன்ஸை மட்டும் மாற்றி டெக்னாலஜியை மட்டும் மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்ஜினில் கையே வைக்காம போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஈவன் இதே சேம் இன்ஜின் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் 3 அமேஸ்லயுமே இதே இன்ஜின் தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் கார்ல ஒரு சின்ன விஷயம் என்னால நோட்டீஸ் பண்ண முடியுது. மேபி பிகாஸ் ஆஃப் ஏஜிங்கா இருக்கலாம். ஸோ 8 இயர்ஸ் ஆயிடுச்சு, 80,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு சின்ன ராட்லிங் நாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் சஸ்பென்ஷன் வந்து லைட்டா ஒரு குவர்க்கி நாய்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆடிபிளா இருக்கு. பட் தென் அது வந்து வேர் அண்ட் டேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் கீழே வந்துடும். அண்ட் இந்த அமேஸ்னுடைய சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் அதனுடைய அந்த சேல்ஸ் பீக்கை ரீச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இதில் அவங்க கொடுத்த அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். ஸோ அந்த டீசல் இன்ஜினுடைய ரிவ்யூ நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஹோண்டா மொபிலியோடைய ரிவ்யூ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினை வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணி அதனுடைய ரிவ்யூ அப்படின்றது கொடுத்துருப்போம். சேம் இன்ஜின் தான் இந்த அமேஸ்லையும் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் எந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்டா நாய்ஸே இல்லாமல் இருக்கோ அது வந்து கொஞ்சம் கரகரன்னு கொஞ்சம் நாய்ஸியான ஒரு இன்ஜின் தான். பட் அது வந்து ரொம்பவும் ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்டான இன்ஜின். மோர் தென் 20 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு டீசலுக்கு மைலேஜ் கொடுக்கும். ஸோ அதனால அது வந்து ஒரு பெஸ்ட் பையா இருந்தது. அண்ட் அமேஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூவல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனிவேர் பிட்வீன் 13 to 16 தான் இந்த காரினுடைய மைலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸை வந்து நான் எக்ஸ்டென்சிவாக டிரைவ் பண்ணியிருக்கேன். ஈவன் சென்னை டு மும்பை வரைக்கும் கூட டிரைவ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த இமேஜஸ் இருந்தால் நான் சைடில் போடுறேன் பாருங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் பெட்ரோல் அமேஸ்லையும் டீசல் ஃபியஸ்டா 2 கார் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த ட்ரிப்பில் நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஃபியஸ்டாக்கு ஒரு ஃபுல் டேங்க் பண்ணுறோம் அப்படின்னா அமேஸுக்கு 2 ஃபுல் டேங்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு வாட்டி ஃபியூல் ஸ்டாப் எடுத்தோம் ஃபியஸ்டாக்குன்னா அமேஸுக்கு 2 ஃபியூல் ஸ்டாப் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெட்ரோல் டேங்க் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாக நான் ஃபீல் பண்ணேன் அந்த ட்ரிப்பில். பட் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்சிவ் லாங் டிரைவ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் இது கிடையாது. ஸோ ஒரு 35 லிட்டர் டேங்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அமேஸ் வந்து ஒரு நாமினலான பிரைசிங் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. அண்ட் ரிலையபிலிட்டி ஸோ மோர் தேன் 10 இயர்ஸா நம்ம இந்தியாவில் அமேஸ் அப்படிங்கிற பிராண்ட் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன்டர்நெட்ல தேடி பார்த்தோம் அப்படின்னா கூட பெரிய அளவுக்கு யூசர்ஸ்னுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியல. சோ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸ் வந்து யூஸ் கார் மார்க்கெட்ல எனிவேர் பிட்வீன் 3.5 ல இருந்து 5 lakhs வரைக்கும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா அது ஒரு பெஸ்ட் பை இந்த யூஸ் கார் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஹோண்டா அமேஸ்னுடைய சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸை ஃபர்ஸ்ட் வீடியோ பண்றோம். நாளைக்கு செகண்ட் ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸ்னுடைய வீடியோ வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு லேட்டஸ்ட் தேர்ட் ஜெனரேஷனுடைய ஹோண்டா அமேஸ் வீடியோ வரும். ஸோ தொடர்ச்சியாக நம்ம 3 வெஹிக்கிளையுமே பார்க்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சாக பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு சின்ன முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸ் ஏதாவது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நீங்க ஒரு அமேஸ் யூசராக இருந்தால் உங்களுடைய யூசர் ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.